துரந்தர் 2 நேற்று போய் தேட்டரில் பார்த்தேங்க. பார்ட் 1லேயும் சரி பார்ட் 2லேயும் சரி அதில் வேறு ஆக்டிங்காக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீன் ப்ளே ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், சும்மா மிரட்டி விட்டாங்க. அப்படிலாம் பேசலான்னு தான் வந்தேன். ஆனால் 13 வருஷத்துக்கு முன்னாடி விஸ்வரூபன்ற ஒரு படத்துலேயே இதெல்லாம் காட்டிட்டாங்க. நம்ம துரந்தரில் பார்க்குற ரியலிஸ்டிக் ஸ்பை வேர்ல்டாக இருக்கட்டும், டெரர் செட்டப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் அப்போவே விஸ்வரூபமில் நெக்ஸ்ட் லெவலில் காட்டியிருப்பாங்க. இந்தியாவில் ஹாலிவுட் லெவலில் ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவினா அது இந்த படம் தான். அவ்வளோ ஏங்க பார்ட் 2ன்ற சீக்வன்ஸ் எடுத்து முதல் படமே இந்த படம் தான். நீங்கள் கேட்கலாம், சிங்கம் 1, 2 கூட தானே வந்துச்சு அப்படின்ட்டு. பார்ட் 1ஓட கண்டினியூஷன் பார்ட் 2ல் எடுத்த முதல் படம் தமிழ் சினிமாவில் விஸ்வரூபம் தான். அவரோட பாடி லாங்குவேஜ்லேயே மிலிட்ரி டிசிப்ளினுக்கான க்ளூ இருக்கும். வாக்கிங் ஸ்டைலு, ஐ மூமெண்ட்லாம் லேட்டராக ரிவீல் ஆகிறப்போ செம்மையாக கனெக்ட் ஆகும். ஆப்கானிஸ்தான் செட்டப்பு, ஆக்ஷன் கோரியோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு இது தமிழ் படமானு மறக்கிற அளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. ஸ்பை படம்னா துரந்தர்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாரும். ஆனால் இதுக்கெல்லாம் ப்ளூ பிரிண்ட் போட்டதே விஸ்வரூபம் தான்.